திருட்டுன்ற வார்த்தை ஏதோ தெரியல, ராகுல் காந்திக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்குது. ரோஹிங்கியாவுக்கு வித்தியாசம் தெரியாது, பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவல்காரன்னு தெரியாது, எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்துடணும். ஏன்னா அவங்க அதை வச்சு அவங்களுடைய மெயின் ஓட் பேங்க் அவங்க தான். அதனால அவங்க எதிர்க்கிறாங்களே தவிர, இந்த வரலாறு முதல்ல ராகுல் காந்திக்கு தெரியுமா? ராகுல் காந்திக்கு அடிப்படையான புரிதலே அரசியல் பத்தி எதுவுமே தெரியாது. துணை ஜனாதிபதியாக போறாருன்ற போது உண்மையிலே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைச்சிருக்கு. ஒரு தமிழனுக்கு கிடைத்த அங்கீகாரமாக நம்ம இதை நினைக்கிறோம். உண்மையிலே 8 கோடி தமிழனும் வரவேற்கணும், பாராட்டணும், நன்றி தெரிவிக்கணும். அண்ணன் சிபிஆர் அவர்கள் சிறிய வயதுல தேசியத்திலும் தெய்வீகத்திலும் நம்பிக்கை கொண்டு மாணவர் பருவத்தில் அவர் மாணவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 17 வயசு அவர் தூத்துக்குடியில கல்லூரியில படிக்கும் பொழுது அங்க RSS ஷாக்கான்னு சொல்லுவோம், அதனுடைய தினசரி கூடுதல் அதை துவக்கினார் என்பதற்காக அவர் கல்லூரியினுடைய ஹாஸ்டல்ல இருந்து வெளியேற்றப்பட்டார். ஆனா ஒரு ஹிந்து மதத்துக்கோ, ஹிந்து தெய்வத்துக்கோ, ஹிந்து ஆலயங்களுக்கோ ஒரு பிரச்சனைன்னு வந்தா பிஜேபி மாத்திரம்தான் குரல் கொடுக்குமே தவிர வேற யாருமே குரல் கொடுக்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு டால்பின் ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நட்ராஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் சார். வாக்காளர் அதிகார நடைபயணம் அப்படிங்கிற ஒரு நடைபயணத்தை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, தேர்தல் ஆணையம் பாஜகவோடு கூட்டு வைத்து கொண்டு சதி செய்கிறது, மோடி அவர்கள் ஓட்டுக்களை திருடுகிறார் அப்படிங்கிறாரு. ஓட்டுக்களை திருடி தான் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரா? அதாவது இந்த திருட்டுன்ற வார்த்தை ஏதோ தெரியல, ராகுல் காந்திக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்குது. ஏற்கனவே பல முறை சூடுபட்டிருக்காரு. ஏற்கனவே ஒரு தடவை சோக்கிதார் சோருகே அப்படின்னு காவல்காரன் இல்லை ஒரு திருடன்ற மாதிரி இதை சொன்னார். அது மாதிரி இந்த ரஃபேல் விமானம் அந்த டீலிங்கில் தவறு நடந்ததாகலாம் கூட ரொம்ப சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே போஃபர்ஸ் பற்றிய அனுபவம் இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சிக்கும் திருட்டுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. எனக்கு தெரியும், A to Z திருடுனதெல்லாம் நம்ம தெரிஞ்சதுனால தான் மக்கள் ஒரு 11 வருஷமாக மிக கேவலமான தோல்வியை எதிர்கட்சியாக கூட 2 தடவை கொடுக்கல, இப்போ தான் வந்திருக்காங்க. ஆனால் ராகுல் காந்திக்கு உண்மையிலே ஒரு பக்குவமான ஒரு தலைவராக, எதிர்கட்சி தலைவரான்னு சொன்னால் அந்த பொறுப்புக்கு சற்றுமே லாயக்கில்லாத ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு தலைவர். ஒரு என்ன வார்த்தை சொல்லுதுன்னு புரியல, அதை சொல்லி நாம் தரம் தாழ்ந்துக்க வேணாம்னு நினைக்கிறோம். வாக்கு திருட்டு என்பதை எப்படி சொல்றாரு? நேற்றுக்கு தேர்தல் ஆணையர் எவ்வளோ அழகா அவருக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த வார்த்தை பிரயோகமே உண்மையிலே ஜனநாயகத்துக்கு ரொம்ப இழுக்கான விஷயம். நீங்க எப்படி சொல்றீங்க அதை? இதுக்கு முன்னாடி EVM எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்படுதோ அங்கெல்லாம் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பற்றி ரொம்ப மோசமாக பேசினாங்க. அப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தப்பு செய்ய முடியும், மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்லாம் தெரிஞ்சிருக்குல்ல. நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஒரு தேதி கொடுத்து எலக்ட்ரானிக் மிஷினை எல்லா மிஷினையும் டிஸ்பிளேல வச்சுட்டு காங்கிரஸ் கட்சியிலேருந்து நீங்கள் எந்த டெக்னாலஜி நிபுணரை கூட்டுவாங்க, எவ்வளோ என்ஜினியரை கூட்டுவாங்க, யாரை வேணாலும் அழைச்சிட்டு வாங்க, வக்கீலை அழைச்சிட்டு வாங்க, எவ்வளோ இதை ப்ரூவ் பண்ணுங்க, இதை டேம்பர் பண்ண முடியும், இதில் மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஆளும் போகலாங்க, சும்மா வாய்ச்சவடால் பேர் வழின்றோம். இப்போ அவரே சொல்கிறாரு, ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுங்க. எதுக்காக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு காவல்துறையில் ஒரு புகார் கொடுக்கணும்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் ஒரு புகார் மனு எழுதி கொடுங்க, ஒரு அஃபிடேவிட் கொடுங்க, இந்தந்த இடத்துல இவ்வளோ நடந்திருக்கு. பெங்களூர் மத்திய தொகுதியை பற்றி அவர் சொன்னது எல்லாமே பொய்யும் புரட்டும். ஏன்னா அந்த தொகுதியில் அந்த அம்மா ஒருத்தவங்க எனக்கு 3 ஓட்டு போட்டதாக சொன்னால் அந்த அம்மாவே மறுத்துட்டாங்க. அந்த அம்மா ஷகுன் தேவியா அந்த அம்மாவை மறுத்துருக்காங்க. இன்னும் ஒரு வீட்டில் 40 பேர் இருந்தாங்க, அதெல்லாம் அந்த வீட்டு ஓனரும் மறுத்துருக்காரு. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு 3 இடத்துல ஓட்டு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. அவர் நான் 3 ஸ்டேட்லேருந்து நான் வந்திருந்தேன், அதனால அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகும்போதெல்லாம் அந்த இருந்துச்சு, அது டெலீட் ஆகாமல் இருந்துருக்கு. இப்படி அவருடைய ஒவ்வொரு பொய்யும் புரட்டும் இன்னைக்கு உண்மை, அது உண்மை இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அங்கே போய் பீகாரில் இந்த சிறப்பு SIR இருக்குல்லே, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதுக்கு தீவிர திருத்தத்துக்கு போயிட்டு இன்னைக்கு அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. 65 லட்சம் வாக்காளர் எங்கேயோ 22 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. 22 லட்சம் பேர் இறந்து போனவங்களுக்கு நீங்கள் தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க. நம்மெல்லாம் ஒரு நகைச்சுவை கிடைக்கும், நமக்கு தெரியும். ஒருத்தர் போய் வாக்குச்சாவடியில் 11 மணிக்கே போயிட்டு என் மனைவி வந்துட்டு போயிட்டாளா அப்படின்னு தமிழ்நாட்டை பற்றி கேட்டிருப்பாங்க. இல்லை ஆமாம் போட்டுட்டு போயிட்டாங்கன்னு. ஐயோ 4-5 வருஷம் 10 தடவையாக பார்க்குறேன் அவங்க போட்டுட்டு போய் எனக்கு முன்னாடி போயிடுறாங்க, ஆனால் அவங்க செத்து 20 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிற மாதிரி நம்ம நகைச்சுவையாக சொல்லுவோம். தமிழ்நாட்டில்
நம்மளுடைய சிவாஜி கணேசன் அவருடைய வாக்கு கூட செலுத்தப்பட்டிருந்தது. அவர் போகும்போது அவருக்கு ஓட்டுரிமை இல்லை, ஏன்னா விசி கணேசன்ற பேரில் ஏற்கனவே யாரோ ஓட்டு போட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி அதில் சின்ன சின்ன குளறுபடிகள் இருந்ததெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் இந்த இன்டர்ன்ஷிப் 22 வருஷத்துக்கு அது வந்து பீரியாடிக்கலாக நடக்கிறது. 22 வருஷத்துக்கு ஒருத்தர் இப்போ பீகாரில் எடுக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ புகார் வந்திருக்கு, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதில் இப்போ 22 லட்சம் பேர் இறந்து போனிருக்காங்க, 7 லட்சம் பேர் பர்மனெண்ட்டாக அங்கேருந்து மாறி இருக்காங்க. இப்படி நிறைய பேருடைய ஆதாரம் இல்லை, குடியுரிமைக்கான ஆதாரம் இல்லைன்னா இது உடனே இது ஆதாரம் இருக்குது அது இருக்குன்னு 11 விதமான அடையாள அட்டைகளை ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கூட நீங்கள் உங்களை நிரூபிச்சுக்கலாம், மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், 1 மாதத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது ஒன்றும் இறுதி கிடையாது, வரைவு பட்டியல், அதுக்கு மறுபடியும் சேர்த்துக்கலான்றாங்க. இப்போ என்னன்னா இந்த தோல்வி தெரிஞ்சு போச்சுங்க. இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே பீகாரில் மண்ணை கவ போகிறது உறுதியும் தெரிஞ்சதுனால இப்போ இருந்தே ஆரம்பிக்கிறாரு. நாங்கள் அப்பயே சொன்னோம் பார்த்தீங்களா, வாக்காளர் பட்டியலில் குளறு அப்படின்னு. இதெல்லாம் சுத்த ஹம்பக்கு. அவர் தெரியல, வழக்கமாக கொஞ்ச நாளில் வெளிநாடுக்கு போயிட்டுவார். அவர் கொஞ்ச நாள் இப்போ என்ன வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லையா என்னன்னு தெரியல. இவரெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்கிறது, இந்த தேர்தல் ஆணையத்துக்கு மேலே நம்பகத்தன்மை இல்லை, இதெல்லாம் சொல்கிறது வந்து ஒரு நம்பகத்தன்மையை குலைக்கிறது மட்டும் இல்லை, இந்திய இறையாண்மைக்கே எதிரானது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பற்றி இந்த காங்கிரஸ் கட்சிக்கோ ராகுல் காந்திக்கோ பேசுறதுக்கு தார்மீக உரிமை இருக்கா? இல்லை சார், தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஜீரோ அட்ரஸ், ஜீரோ முகவரி அப்படிங்கிறது குறித்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து வீடு இருக்காது, ஆனால் அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ வீடே இல்லாதவங்களுக்கு எப்படி சார் ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு இதெல்லாம் இருக்குமா? அதாங்க, நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னங்க, எல்லா ஊடுருவல்காரர்களுக்கும் அவங்க வீடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு உடனே ரேஷன் கார்டு கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு ஆதார் அட்டை கொடுத்துருவாங்க, எது வேணாலும் அங்கே நடக்கும். அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துருவாங்க. அவங்க ரோஹிங்கியாவுக்கு இன்னும் வித்தியாசம் தெரியாது, பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவல்காரன்னு தெரியாது, எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்துடணும். ஏன்னா அவங்க அதை வச்சு அவங்களுடைய மெயின் ஓட் பேங்க் அவங்க தான். அதனால் அவங்க எதிர்க்கிறாங்களே தவிர இதில் தேர்தல் ஆணையத்தில் குறை சொல்கிறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையர் ஒரு ஆணையராக தான் இருந்தார். நரசிம்மராவ் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆணையர் தான் இருந்தார். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒருத்தர் தான் இருந்தார். இவர் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் தேர்தல் நடத்த முடியாதுன்னு டிஎன் சேஷன் அவர்கள் அப்போ இருந்த தேர்தல் ஆணையர் சொன்னதுனால தேர்தல் கமிஷனர்ஸ்னு ஒரு எஸ்ஸை போட்டு 2 அடிஷ்னலாக 2 பேரை போட்டு அந்த 3 பேர்ல யாரு 2 பேர் பெரும்பான்மை இருக்காங்களோ அவங்க எடுக்கிற முடிவு சரின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மையை அதை வந்து அவருடைய பவரை குறைச்சது யாரு? காங்கிரஸ் கட்சி. இவங்க பேசுறாங்க இன்னைக்கு. இல்லை, இப்போ நம்ம வந்துட்டோம், நம்ம மாற்ற வேண்டியதானே, ஒரு ஆளை மாற்ற எங்க இப்போ ஏற்கனவே ஒரு சில இருக்க நடைமுறை இருக்கு. அந்த நடைமுறையில் பெரும்பான்மை எது இருக்குதோ அதை நம்ம ஏற்றுக்கிறோம், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. நவீன் சாவ்லான்னு ஒருத்தர் தேர்தல் ஆணையர், அது வந்து எல்லாருக்குமே தெரியாது. அவரை பற்றி அதுக்கு கோபால்சாமின்ற தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தவர், தமிழகத்தை சேர்ந்தவர். அந்த நவீன் சாவ்லாவுடைய ஃப்ராடு தனத்தெல்லாம் பட்டியலிட்டு இவரை வந்து நீங்கள் மறுபடியும் தேர்தல் ஆணையராக ப்ரமோட் பண்ணக்கூடாதுன்னு எழுதினார். ஆனால் அவர் தான் ப்ரமோட் பண்ணாங்க காங்கிரஸ் கட்சி. ஒரு தவறான நபரை இவங்க போய் இன்னைக்கு சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது, அடிப்படை அறிவு இருக்குன்னு சொல்ல முடியும்? ஏன்னா நவீன் சாவ்லான்றவருடைய மனைவி காங்கிரஸ் கட்சியினுடைய ட்ரஸ்ட்டில் வந்து ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனில் அந்த அம்மா ஒரு மெம்பர். அவர் எப்படி வந்து நடுநிலையாக நடத்திருப்பாருன்னு இவங்க நம்புறாங்க. அவர் மனைவி காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க, ஃபவுண்டேஷனில் இருக்காங்க. ஸோ இவங்க தேர்தல் ஆணையம் மட்டும் இல்லை, அனைத்து விதமான அரசு சார்பற்ற அட்டானமஸ் இயக்கங்கள் பாடி எல்லா விதமான அரசு அமைப்புகளை சீர்குலைத்தது காங்கிரஸ் கட்சி. ஜனநாயகத்தை போட்டு 75ல் கேவலப்படுத்தியது எமர்ஜென்சி கொண்டு வந்து. இந்த காங்கிரஸ் கட்சி அவங்க அந்த வரலாறு முதல்ல ராகுல் காந்திக்கு தெரியுமா? ராகுல் காந்திக்கு அடிப்படையான புரிதலே அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது. இல்லை, தேர்தலுக்காக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தேர்தலுக்காகனா தமிழ்நாட்டில் நாங்கள் 1 கோடி கையெழுத்து வாங்குவோம் அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்கிறாரு. நமக்கு தேர்தலுக்கு இன்னும் நாளம் இருக்கு. தமிழ்நாட்டில் செல்வ பெருந்தகை சொல்கிறாருன்னா அவருக்கு தமிழ்நாட்டினுடைய பப்பு ஆயிட்டாரான்னு தெரியல எனக்கு. 1 கோடி கையெழுத்து ஏற்கனவே திமுக வந்து ஒரு 40 லட்சம் கையெழுத்து 50 லட்சம் கையெழுத்து எதுக்கு தெரியுமா? ஒரே கையெழுத்தில் நீட்டை ஒழிப்பன்ட்டு அந்த கையெழுத்து போகிறதுக்கான பேனா கிடைக்காதனால 1 கோடி கையெழுத்து 80 லட்சம் கையெழுத்து வாங்கி அதை குப்பை தொட்டியில் வீசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் நீட்டு இன்னமும் 4.5 வருஷம் ஆகிடுது, அந்த ரகசியம் தெரியல. இன்னும் இப்போ இந்த தடவை வீட்டுக்கு போயிட்டாருன்னா மறுபடியும் வரும்பொழுது அவருக்கு அப்பயாவது புரியுமா என்னன்னு தெரியாது நீட்டை ஒழிக்கிற ரகசியம். ஏன்னா 26 தேர்தல் வாக்குறுதிக்கும் நீட்டை ஒழிக்கிற ரகசியம். ஏன்னா முந்தா நாள் கூட சென்னையை சேர்ந்த ஒரு மாணவி வந்து தற்கொலை செஞ்சுருக்காங்க. இந்த நீட்டுனால வந்து தொடர்புடைய நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ அதை பற்றி எந்த மீடியாவோ எந்த சமூக சேவர்களோ எந்த சினிமாக்காரங்களோ யாருமே இப்போ எதுவுமே வாய் திறக்கிறது இல்லை. அது சாதாரண ஒரு விஷயமாக மாறி போச்சு. அதே மாதிரி தான் இவர் வந்து கையெழுத்து வாங்குறதும் 1 கோடி பேர்லாம் இந்தியா முழுக்க அவர் கையெழுத்து வாங்கினாலே 1 கோடி பேர் காங்கிரஸில் எங்கே இருக்காங்க? அதனால் அதெல்லாம் ஒரு நகைச்சுவாக எடுத்துக்கணும்.
ஓகே சார். இப்போ நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, உங்கள் தேர்தலுக்காக தான் ராகுல் காந்தி இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. இப்போ வந்து துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக என்டிஏ சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. தமிழகத்தை தேர்தலில் மனசில் வச்சுக்கிட்டு தான் பாஜக இப்படி ஒரு மூவ் பண்ணியிருக்காங்களா? சார், நான் வந்து உண்மையிலே அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணனுடைய நேற்று மாலை அறிவிப்பு வரும்போது நாங்கள் உண்மையிலே கடந்த 2-3 நாளாக மிக கனத்த இதயத்தோடு இருந்தோம். எங்களுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர், கவர்னராக இருந்த நாகாலாந்தில் இருந்த அண்ணன் இல கணேசன் அவர்களுடைய மறைவு வந்து எங்களெல்லாம் மிகப்பெரிய அளவில் வருத்தத்தில் இருந்தோம் நாங்கள். ஆனால் நேற்றுக்கு மாலை 6 மணிக்கு இந்த செய்தி வந்த பிறகு உண்மையிலே ஒரு தமிழனாக, இந்தியனாக ஒரு 35 ஆண்டு காலம் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயலாற்றக்கூடிய ஒரு ஸ்வயம் சேவகனாக, சாதாரண காரியகர்த்தனாக மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கெல்லாம். ஒரு சாதாரண தமிழன், ஒரு திருப்பூர் பகுதியில் இருந்து வந்தவர் இன்னைக்கு இந்த நாட்டினுடைய உயர்ந்த 2வது இடம் அந்தஸ்தில் புரோட்டோகால் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜனாதிபதி, அடுத்தது துணை ஜனாதிபதி, அதுக்கு அடுத்தது தான் பிரதமரே வருவார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துல நம்மளுடைய சகோதரன் எங்களோட சேர்ந்து பழகி ரொம்ப உரிமையோட வாடாஸ்ரீ அப்படின்னு ரொம்ப வழக்கமாக என்ன ஸ்ரீன்னு கூப்பிடுவார், வாடாஸ்ரீன்னு பேசுவார். எல்லாரையும் வந்து ஒரு உரிமையோட, ஒரு குடும்ப பாசத்தோட, ஒரு கூட பிறந்த அண்ணனுக்கு இருக்கிற ஒரு உரிமையோட, அன்போடு பேசுவார். அவர் வந்து அந்த உயர்ந்த அலுவலகத்துக்கு 2வது இடத்துக்கு துணை ஜனாதிபதியாகவும் போறாருன்ற போது உண்மையிலே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைச்சிருக்கு. ஒரு தமிழனுக்கு கிடைத்த அங்கீகாரமாக நம்ம இது நினைக்கிறோம். உண்மையிலே 8 கோடி தமிழனும் வரவேற்கணும், பாராட்டணும், நன்றி தெரிவிக்கணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் வந்து திராவிடர் கழகத்திலேருந்து வந்தவங்க இல்லையா, திராவிடர் கழகம் என்னைக்கு தமிழுக்கு விரோதமான கட்சி, தமிழர்களுக்கு விரோதமான இயக்கம் திமுக. ஆகையினால திமுக இப்படி சொல்கிறத நாம் வந்து பெரிய ஆச்சரியமாக பார்க்கணும் அவசியம் இல்லை. அவர்களை ஆதரிச்சாதான் நம்ம ஆச்சரியமாக பார்க்கணும். ஏன்னா நாம் பிஜேபியை பொறுத்தவரையில், நாம் வந்து சிபிஆர் அண்ணன் அவர்கள் பொறுத்தவரையில் அரசியல் கொள்கையில் உறுதியாக இருந்தாலும் கூட அவர் அரசியல் கடந்து அனைத்து தலைவருடன் நட்பு பாராட்டுவார். தமிழகத்துக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னா அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட அதை பாராட்டுவதற்கு மிகப்பெரிய மனசுக்கு சொந்தக்காரர் அண்ணன் சிபிஆர். ஆனால் தமிழனாக இருப்பதற்காக இவங்கெல்லாம் எடுத்த உடனே நன்றி தெரிவிச்சிருக்கணும், பாராட்டியிருக்கணும், வரவேற்றிருக்கணும். துரதிருஷ்டவசமாக திமுக என்றைக்குமே தமிழனுக்கு விரோதமானது, தமிழர் விரோதமானது, தமிழ் பண்பாட்டுக்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு, தேசியத்திற்கு, தெய்வத்திற்கு விரோதமான கட்சி, பிரிவினைவாதியை ஆதரிக்கக்கூடிய கட்சி திமுக. ஆகையினால திமுகவில் வந்து நம்ம ஆதரிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கறது நம்ம உண்மையிலே தப்பு. அவர்கள் அவருடைய ஒரு சில விஷயத்தை வந்து இந்த புலிய உடம்புல இருந்து கருப்பை அழிக்க முடியாது, ஏதோ ஒரு வாழை நிமித்த முடியாதுலாம் சொல்கிற மாதிரி திராவிடத்திலேருந்து வந்த திமுக கிட்ட வந்து நம்ம தேசியத்தை பற்றியும் தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு பற்றியும் எதிர்பார்க்கறது தவறு. அண்ணன் சிபிஆர் அவர்கள் வந்து சிறிய வயதில் தேசியத்திலும் தெய்வீகத்திலும் நம்பிக்கை கொண்டு மாணவர் பருவத்தில் அவர் மாணவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 17 வயசு அவர் வந்து தூத்துக்குடியில் கல்லூரியில் படிக்கும்பொழுது அங்கே ஆர்எஸ்எஸ்னுடைய ஷாக்கான்னு சொல்லுவோம், அதனுடைய தினசரி கூடுதல், அதை துவக்கினார் என்பதற்காக அவர் கல்லூரியினுடைய ஹாஸ்டல்லிருந்து வெளியேற்றப்பட்டார். அதன் பிறகு அவர் தனியாகவே அறை எடுத்து தங்கியிருந்தார். எந்த அளவுக்கு அவர் ஜனசங்கம், அப்போ இருந்த ஜனசங்கத்தில் திருப்பூரில் ஒரு குறுகிய ரொம்ப சிலர் தான் ஜனசங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, எல்லாம் ஏழ்மையில் இருந்தவங்க. ஆனால் இவர் இயல்பிலே கொஞ்சம் வசதி உள்ளவர்ன்றதுனால அந்த ஒரு திருப்பூரில் இருக்கிற சிறிய அலுவலகம் ஒன்று இருந்தது ஜனசங்க காலத்தில். அந்த அலுவலகத்துக்கு வாடகை கொடுக்கறதுக்கும் அந்த பொறுப்பாளர்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக இவங்க அப்பா அவருக்கு ஹாஸ்டலுக்காக கொடுக்குற பணம் இருக்குது இல்லையா, அதில் பாதி பணத்தை இவர் திருப்பி இவங்களுக்கு ஜனசங்கத்துக்காக கொடுத்து அந்த வாடகையெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி, அப்படி இயல்புலேயே அவருடைய அந்த தேசியத்து மேலே இருந்த அவருக்கு ஒரு நம்பிக்கை, மறைந்த பிரதமராக இருந்த திரு சந்திரசேகர் அவர்களோட அந்த பாத யாத்திரையில் கலந்துக்கிட்டது வந்து அந்த அவரோட ஒரு மிகப்பெரிய நட்பில் இருந்தார். ராதான்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு நட்பில் இருந்திருக்காரு. அது நம்ம ஒரு தடவை நம்ம இந்து முன்னணி நிறுவனர் ஒரு ராமகோபாலன் ஐயா இருக்காங்க, அவங்களுடைய வாகனம் தாக்கப்பட்டு ஒரு விநாயகர் சதுர்த்தி விழாவில் நடந்ததும் அதை கேள்விப்பட்ட உடனே, அவருக்கு வாகனம் இல்லாமல் பேருந்தில் பயணிக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவருடைய பர்சனலுக்காக முதலாக வாங்கின மாருதி, அப்போ தான் வந்து திருப்பூர்லேயே அவர் தான் முதல்ல அந்த மாருதி காரை வாங்கியிருக்காரு. அது உடனே 2 நாளில் அந்த மாருதி காரை நம்மளுடைய ராமகோபாலன் ஐயா அவர்களுக்காக அந்த காரை வந்து உடனே கொடுத்துருக்காரு. அது மாதிரி இந்த நம்ம கர்ணன் காலத்தில் சொல்கிறோம் இல்லையா, அவர் உடனே இப்படி இந்த பக்கம் கேட்கறதுக்கார வலது கையில் கேட்கறது இடது கை அப்படியே கொடுத்துருவாருன்னா, அந்த மாதிரி தேசியத்துக்காகவும் தேசியத்துக்காக பாடுபடுறவருக்காகவும் அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. தைரியமானவர்னு சொன்னால், ஒரு பாம்பிளாஸ் நடந்து நமக்கெல்லாம் தெரியும். அந்த பாம்பிளாஸ் சமயத்தில்
ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் இங்கே போகாதீங்க அங்கே போகாதீங்கன்னு அந்த இதெல்லாம் இந்த இடம்லாம் போட்டு மறைச்சி வச்சு இன்னமும் பாம்பு இருக்குதா சந்தேகப்படுறோம் அப்படிலாம் சொல்லி இவர் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போட்ட நேரத்தில் நேரடியாக போயிட்டு இந்த மூடி வச்சதெல்லாம் காலையில் 8 வச்சுட்டு வாங்கடா யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்கள பாதுகாப்பு உயிர் முக்கியமாக, நீங்கள் இது மாதிரி பண்ணி எல்லாரும் தடுக்கிறது முக்கியமானு சொல்கிற அளவுக்கு கோபப்பட்டவர். அவர்கிட்ட அவ்வளோ அன்பாக பேசக்கூடியவராக இருந்தாலும் அந்த கோபம் இருந்திருந்து அவர்கிட்ட. இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய சின்ன வயசுலேருந்து வந்தார், அப்புறம் பிஜேபியில் மாநில செயலாளரானார், 2 தடவை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஏற்கனவே அவர் வந்து 3 ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்தார். உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஜார்க்கண்டில் இருந்தார், கூடுதல் பொறுப்பாக தெலுங்கானாவும் பாண்டிச்சேரியும் இருந்தார். அதன் பிறகு மகாராஷ்டிரா கவர்னரானார். இன்றைக்கு வந்து இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி அந்த வேட்பாளராக இருக்கார். நிச்சயமாக வெற்றி பெற போகிறாரு. ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தேசியவாதி, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாட்டுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் உழைத்தவர், பெரிய செல்வந்தராக இருந்தார். வந்து பங்களாதேஷுக்கு அவருடைய ராயல் எக்ஸ்போர்ட்ஸ்னும் அப்புறம் ஸ்பைஸ் நிட்டிங்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தார். எல்லா விஷயத்தையும் கட்சிக்காகவும் நாட்டுக்காகவும் அதெல்லாம் விட்டுட்டார், அந்த வியாபாரத்தையே விட்டுட்டார். பங்களாதேஷுக்கு நம்பர் 1 எக்ஸ்போர்ட்டராக இருந்தார். அவருடைய டிஷர்ட், அவருடைய ஷர்ட்டு, பனியன்லாம் நம்பர் 1 குவாலிட்டி அப்படி இருந்தது இந்தியாவிலே, ஸ்பைஸ் லென்ஸ் அப்படின்ற பேரில். ரொம்ப அவர் பணத்தை பற்றியெல்லாம் அவர் எப்பயுமே கவலைப்பட்டதும் கிடையாது. மிக வந்து தாராளமாக நாட்டுக்காக நாட்டு விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடியவர். அவர் வியாபாரத்தெல்லாம் அவர் கவலைப்பட மாட்டார். இது மாதிரி தன்னலம் பாராத அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணுறது, அவருடைய சொந்த பைசாவை போட்டு ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தார். ஏழை பசங்க படிக்கிறதுக்காக ஃபீஸ் கம்மியாக விவேகானந்தர் ஸ்கூல்னு சொல்லி அந்த ஸ்கூலில் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அது மாதிரி பாரத பிரதமர் சொல்கிறார் இல்லையா, நலிந்துவடைந்த மக்களுடைய விளிம்பு நிலை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக சமுதாயத்திற்காக எப்பயும் பாடுபடுற ஒரு சிபிஆர்னு. அது 100க்கு 100 சரியான வார்த்தை. சரியான தலைவரிடம் சரியான பொறுப்பு சேர்ந்திருக்கிறது. பாரத பிரதமருக்கும் பாராளுமன்ற குழுவினருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் தமிழர்கள் அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றி. ராமர் குறித்த சர்ச்சை பேச்சு வைரமுத்து அவர்கள் பேசி 1 வாரம் ஆகிப்போச்சு. ஆனால் இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எதிர்ப்பு பெரிய அளவில் இல்லை. பாஜக தலைவர்கள் மட்டும்தான் அவங்க வைரமுத்துக்கு எதிராக கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போக்கு சரிதானா சார்? ஒரு இந்து கடவுளை பற்றி பேசியிருக்காரு, ஒரு கண்டனமே தெரிவிக்கல அப்படின்னா என்ன? அதுதாங்க நேற்றுக்கு மறைந்த அண்ணன் இலகணேசன் அவருடைய காணொலி அடிக்கடி அவர் குறிப்பிடும்போது பேசுவார். ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் உடனே எல்லா கட்சியும் குதிப்பாங்க, ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆனால் பிஜேபியும் ஆதரவு தெரிவிப்போம். ஒரு கிறிஸ்தவர்களுக்கோ கிறிஸ்துவ மதத்துக்கோ கிறிஸ்துவ ஆலயத்துக்கோ ஒரு பிரச்சனை வரும்போது அனைத்து கட்சிகளும் குரல் கொடுப்பாங்க, பிஜேபியும் குரல் கொடுப்போம். ஆனால் ஒரு ஹிந்து மதத்துக்கோ ஹிந்து தெய்வத்துக்கோ ஹிந்து ஆலயங்களுக்கோ ஒரு பிரச்சனைன்னு வந்தால் பிஜேபி மாத்திரம்தான் குரல் கொடுக்குமே தவிர வேறு யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய மதச்சார்பற்ற தன்மை என்ற ஒரு போலித்தனமான மதச்சார்பற்ற ஹிந்து மதத்தை சார்ந்து இல்லாமல் ஹிந்து மதத்திற்கு எதிர்ப்பாக செய்வது தான் மதச்சார்பின்மைன்ற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான புரிதலோடு இவங்கெல்லாம் இருக்கிறதுனால வைரமுத்துவை பொறுத்தவரையும் அவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டருங்க. அவரை பற்றி அவருடைய கூட பழகின நடிகைங்கள்லேருந்து பாடகியிலேருந்து எல்லாருமே எந்த அளவுக்கு மோசமானவர். இல்லை சார், அதெல்லாம் குற்றச்சாட்டு தானே, எதுவுமே நிரூபிக்கப்படல. பாருங்க, நீங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே திமுக அரசாங்கம் இருக்க அவங்களுடைய ஹேண்ட் அண்ட் கிளவாக இருக்குது. அவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? குற்றச்சாட்டுலாம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே வச்சதுதானே சார்? நீங்கள் ஆண்டாள் நாச்சியார் பற்றி அவர் பேசின வார்த்தையில் அதன் பிறகு நம்ம இப்போ ஆட்டின எதிர்வினையெல்லாம் அன்றைக்கே அவர் மேலே நடவடிக்கை எடுத்து ஏதாவது செஞ்சுருந்தா போகிற இடத்துலலாம் இன்றைக்கி ராமபிரானை பற்றி எல்லாம் பேசுகிற அளவுக்கு அவருக்கு வந்து அந்த தைரியம் வந்திருக்காது. அவர் ஒரு மனநலம் குன்றிய நபர் என்று தான் நான் நினைக்கிறேன். இதே தைரியம் திருக்குறளுக்கு கூட உரை எழுதுகிற அளவுக்கு தப்பாக உரை எழுதுகிற அளவுக்கு இருக்கிற இந்த பைத்தியக்காரத்தனம் அதே மற்ற மதத்தினுடைய நூல்லையோ மற்ற மதத்தினுடைய கடவுள்கள் பற்றியோ ஒரு வார்த்தை பேசினார்னா இந்த வைரமுத்துக்கு இன்றைக்கி எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வைரமுத்து மாதிரி ஒரு கீழ்த்தரமான நபர் தான் சொல்லணும். அவர் என்னதான் பெரிய கவிஞராக எழுதினாலும் கூட ஒரு எவ்வளோ பெரும்பான்மை ஹிந்து மக்களுடைய கடவுளாக கோடிக்கணக்கான மக்களுடைய கடவுளாக போற்றக்கூடிய ராமபிரானை அவமரியாதை பண்ணிவிட்டு அது கூட நான் மன்னிப்பு கூட கேட்க மாட்டேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம். வைரமுத்துவுக்கு தக்க பாடம் புகட்டப்படும். அதற்கான அவருடைய விலையை அவருடைய பேசினதை நிச்சயம் திரும்ப பெற வேண்டும். அப்படி இல்லை என்றால் பெரிய அளவில் நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவோம், மன்னிப்பு கேட்க வைப்போம். இப்போ அதிமுகவிலிருந்து நிறைய தலைவர்கள் திமுகவில் போய் இணைகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அன்வர் ராஜாவாக இருக்கட்டும், மைத்ரேயன், இப்படி வரிசையாக போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் பல முக்கிய தலைவர்களை 6 பேர்கிட்ட வந்து எங்கள் கட்சியில் சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பில் சொல்லப்படுது.
பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்ததுனால தான் இந்த மாதிரியான ஆள் மாறாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கா சார்? இல்லைங்க, பாஜக அதிமுக கூட்டணி வந்ததுலேருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் ஆகட்டும், அவருடைய சகோதரி ஆகட்டும், பட்டத்து இளவரசர் சகோதரர் உதயநிதி ஆகட்டும், எல்லாருமே துடிக்கிறாங்க, பறக்கிறாங்க, ஒரு கத்துறாங்க, எதோ பண்ணுறாங்க. இது எப்படி கூட்டு சேரலாம், முடியாதுன்னு சொன்னார், எப்படி சேரலாம்? அது 2 பேரும் எப்படி ஏங்க திமுக கொடுக்கணும் தான் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுருக்கோம், ஆட்சியில் பங்கில் இருந்திருக்கீங்க, என்ன உங்களுக்கு புதுசாக கண்டுபிடிச்சிட்டீங்க? 2வது அவருக்கு அவர் ஆட்சியின் மேலே நம்பிக்கை இருக்குது. 4.5 வருஷமாக நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கோம், 520 வாக்குறுதிகளில் 500 வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, அப்படியே பாலாரும் தேனாரும் ஓடுது. மக்கள்லாம் மீண்டும் வந்து தேர்தல் என்னைக்கு வந்தாலும் 200 தொகுதிக்கு மேலே திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. தைரியம் இருந்தால் திமுக தனியாக நிற்க சொல்லுங்கள், எந்த கூட்டணியும் இல்லாமல். எல்லா கூட்டணி கட்சியும் எவ்வளோ திட்டினாலும் கூட, எவ்வளோ போராட்டம் பண்ணாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து, அவங்க கூட்டணி கட்சிக்கு தலைவர் எல்லாம் போய் எவ்வளோ தூரம் இறங்கி போய் அவர் வந்து பாராட்டுறாரு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவங்கக்கிட்ட தெரிஞ்சு போச்சு, ஆன்டி இன்கம்பன்சி வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஆட்சிக்கு எதிரான மனநிலை மிகப்பெரிய அளவில் இருக்குது. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கூடத்தை மூடுறது, அரசாங்க பள்ளிக்கூடம் நடத்த முடியல, மரத்தடியில் நடத்த வேண்டியதாக இருக்குது. 3 மாதத்துக்கு முன்னாடி திறந்த பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுது. இப்படி ஒரு நிர்வாக தோல்வி. அனைத்து சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சரியில்லை. காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ஏன்னா காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாமல் சூழ்நிலை. எல்லா எஸ்ஐலேருந்து எல்லாரும் படுகொலை செய்யப்படுறாங்க. அநியாயத்தை தட்டி கேட்குற வந்து விஓலேருந்து தாசில்தார் வந்து வண்டி ஏற்றி கொலை பண்ணப்படுறாங்க. நாடு அது சட்டம் ஒழுங்கு இருக்கா தமிழ்நாட்டில்? இப்படி ஒரு எதிர்ப்பு இருக்குது. ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? பயத்தில் பெதட்டுறாரு, ஏதோ சொல்கிறாரு. இவங்க 2-3 பேர் வந்து இங்கேருந்து அவங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாருன்னா, அங்கே இப்போ இருக்கிறவங்களே திமுகவில் இருக்கிற முக்கியமான அமைச்சருங்க எல்லாருமே அண்ணா திமுகவில் வந்து மற்ற கட்சியிலேருந்து போனவங்க தான். அதுவும் திமுகவில் பரம்பரையாக இருந்தவங்களுக்கெல்லாம் யாருக்கும் கிடையாது, அங்கே பெரிய பொறுப்புலாம் இல்லை. அதனால் அவங்க இப்பயும் வந்து மற்ற கட்சியிலேருந்து கொஞ்சம் பேர் வரணும் எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவங்க எப்பயும் வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். யார் வந்தாலும் வாங்க சேர்த்துக்கிறோன்னா நீங்கள் ஏற்கனவே தான் 200க்கு மேலே போயிட்டீங்களேங்க. அதனால் திமுகவில் அதிருப்தியில் நிறைய பேர் இருக்காங்கன்னு நாங்களும் சொல்கிறோம். திமுகவில் இந்த உதயநிதிக்கு தகுதியே இல்லாத உதயநிதிக்கு ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டார்ன்றதுக்காக அவருக்கு மறுபடியும் இளைஞரணி, அப்புறம் வந்து சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் துணை முதலமைச்சர், அமைச்சர்னு சொல்லி கொண்டு வரும்பொழுது நாளைக்கு அவருடைய பையன் வந்துடுவான் போல இருக்குது அரசியலுக்கு. இப்பயே ஏதோ முறை சொல்லி அறக்கட்டளைக்கெல்லாம் போட்டுதான் கேள்விப்படுறோம். அதனால இதை பற்றி கொஞ்சமாவது சுயமரியாதை இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க கடமை கண்ணியா சுயமரியாதை கட்டுப்பாடலாம், அது மாதிரி இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் 2 பேருங்க திமுகவில் இருக்காங்கல்ல, தலைவருங்க நிறைய பேர் கட்சிக்காக பல காலம் உழைச்சவங்க, அவங்கெல்லாம் குமரில் இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் பேர் கூட நிச்சயமா ஆட்சிக்கு வராதுன்ற நம்பிக்கை அவங்க கிட்ட வரும்பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்காக பாரதிய ஜனதாவுக்கோ இந்தியா கூட்டணிக்கோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால திமுக தோல்வியின் பயத்தில் இருக்கு. அதுதான் முதலமைச்சர் இது மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஓகே சார், எங்களோட இணைந்து நடப்பு அரசியல் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர். ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆனால் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, சனியும் பார்க்குது. நீங்கள் எங்கேயும் கண்கரமெல்லாம் போக முடியாது, எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க. இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல 90% ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.